Welcome to Max Foundation 10th Max Important Sums Chapter 8 Exercise 8.1ல 7th sum. Sum என்ன கொடுத்துருக்காங்கன்னா find the standard deviation of first 21 natural numbers. அதான் கொஸ்டின். Standard deviation of first n natural numbersக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ அந்த ஃபார்முலா எழுதிக்கலாம். ஃபார்முலா என்னன்னா root of n square minus 1 by 12 இதான் ஃபார்முலா. இப்போது நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஃபஸ்ட்டு 21 நேச்சுரல் நம்பருக்கு தான் கேட்டிருக்காங்க. ஸோ n இருக்கிற இடத்துல 21 அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் n இருக்கிற இடத்துல 21 அப்ளை பண்ணுறோம். 21 ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் 12 தட் இஸ் ஈக்குவல் டு 21 ஸ்கொயர் என்ன வரும் 441 1 மைனஸ் 1 டிவைடட் 12 ரூட் ஆஃப் ஈக்குவல் டு 441 மைனஸ் 1 என்ன வரும் 440 by 12 தட் இஸ் ஈக்குவல் டு இந்த ரெண்டையும் கட் பண்ணணும், டிவைட் பண்ணணும். 12 டேபிளில் டிவைட் பண்ணலாமா? 3 12s are 36. ரிமைனிங் என்ன இருக்கும், சப் பண்ணணும். 44ஐயும் 36ஐயும் சப் பண்ணால் 8 வருது. நெக்ஸ்ட்டு 0 கீழே இது பண்ணுறோம். 12 இருக்குது, இங்கே 80 இருக்குது. எத்தனை டைம்ஸ் வரும்? 6 12s are 72. இந்த ரெண்டையும் சப் பண்ணோம் அப்படின்னா 8 வந்து 12 போகாது. ஸோ மேலே பாயிண்ட் வச்சு இங்கே 0 போடுறோம். அகெயின் 6 12s are 72. ரிமைனிங் 8. அதே தான். ஸோ இது எப்படி கண்டினியூ ஆகும் 6 6. இப்போ நம்ம இதை எடுத்து எழுதிக்கலாம். ரூட் ஆஃப் 36 4 டிஜிட் மட்டும் எழுதிக்கலாம். இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ இதை எப்படி ரூட்லேருந்து வெளியே எடுக்கிறது அப்படின்னா 36 ஸ்கொயர் என்ன, 36ஓட ஸ்கொயர் ரூட் என்னது 6. 36க்கு 6. அப்போது நம்ம 6.1 ஸ்கொயர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போனா 6.1 இன்ட்டு 6.1 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒரு ஆன்சர் கிடைக்கும். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 3721 கிடைக்குது. ஸோ அப்போ நமக்கு வர ஆன்சர் 36க்கும் 37.21க்கும் நடுவில் தான் இருக்கும். தட் இஸ் 6 to 6.1க்கு நடுவில் தான் ஆன்சர் இருக்கும். இப்போ நம்ம 6.05 போட்டு 2 டைம் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். 2 மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணால் 36.6025 அப்படின்னு கிடைக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு 6.06க்கு பண்ணலாம். இதுக்கு மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இதுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். இப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணி எது நியரஸ்ட்டாக இருக்கோ அதுதான் ஆன்சராக எழுத போகிறோம். 36.7236 அப்படின்னு கிடைக்குது. ஸோ நமக்கு 2 நம்பர் கிடச்சிருக்கா. ரெண்டையும் இந்த ஸ்கொயர் ரூட்குள்ள உள்ள வேல்யூவோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா 36.7236 தான் நியரஸ்ட்டாக இருக்குது. அதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 6.06 தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஃபைனலாக ஆன்சர் எடுத்து எழுதிடலாம். ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் 21 நேச்சுரல் நம்பர் ஈக்குவல் டு 6.06.